எல்லாருக்கும் வணக்கமக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புதேன். இது மஞ்சுமல் பாய்ஸ். ஒரு 2 மாசத்துக்கு முந்தி ரிலீஸ் ஆன டைம்ல போஸ்ட் ப்ரமோஷன்ங்கிற பேர்ல நம்மளை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கின படம். அந்த நேரத்தில் இருந்த வேலை பொழுவால நம்மளால இந்த படத்தை பார்க்க முடியாம போச்சு. ஆனா இந்த படத்தை பார்க்காத வேத்த இவனை படுத்தின பாடு இருக்க, அதுதான் இதுவரைக்கும் நான் பார்த்த சினிமா ப்ரமோஷன் வழியிலேயே மகா மட்டமான ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி. பின்ன அந்த காலத்துல எல்லாம் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா, படம் சூப்பரா இருக்காம்பா கண்டிப்பா பாத்துரு அப்படின்னு சொல்றதோட விட்டுருவாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்துல எது பார்க்கலையா, நீ எல்லாம் ஏன்டா இன்னும் உசுரோட இருக்க அப்படின்னு நம்ம வம்சத்தையே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற அளவுக்கு இவங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண, 10 வாட்டிக்கு கடன் வாங்கியாவது உங்க படத்தை பார்த்துருந்தோம்யா அப்படி மூடிக்கு போங்க அப்படின்னு பதிலுக்கு நம்மளும் டென்ஷன் ஆக வேண்டிய நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களா. எப்போ ஒரு சினிமா ரிவ்யூவர் ஒரு படத்தை பார்க்காம விட்டது அவ்வளோ பெரிய குலகுத்தமா? ஆனால் ஒரு விஷயம், நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையே குத்துத மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு நம்ம பயிலோட வச்சே போஸ்ட் ப்ரமோஷன் பண்ணணும் பாருங்க காலி. அதை மட்டும் லைஃப்லேயே மறக்க முடியாது. சரி, அந்த டயத்தில் தான் படத்தை பார்க்க முடியலன்னு பார்த்தா இது ஓடிடியில் ரிலீஸ் ஆன டயத்தில் நம்ம டிவி வேற இருப்பாரு. அதுக்கு பிறகு உண்டான கேப்பில் இப்படி ஒரு படம் வந்ததையே மறந்தாச்சு. நேற்று தான் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியை நோண்டிட்டு இருக்கிறதுல தற்செயலாக அந்த படம் கண்ணில் பட்டுச்சு. சரி பார்ப்போம்னு ஒரு வழியாக பார்த்தாச்சு. வீட்டில் பொண்டாட்டி அழகா அம்சமா இருந்தாலும் சில சமயம் அவன் நம்ம சொல் பேச்சு கேட்காம ராங்கித்தனமா நடக்கணும் வச்சு விடுவோமே. அந்த சமயத்துல வெளியில ஒரு அட்டு ஃபிகர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நம்ம எப்படி அந்த அட்டு ஃபிகரை கொண்டாடுவோமோ அந்த மாதிரி தான் தமிழ் சினிமா ரசிகன் இந்த படத்தை கொண்டாடி இருக்கான் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் புரிஞ்சு. ஏமனா இதை விட சூப்பரான படம்லாம் மலையாளத்துல எவ்வளவோ இருக்கு. அதுக்கெல்லாம் கிடைக்காத வசூல் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நமக்கு மன உளைச்சல உண்டாக்குற இந்த மட்டமான ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான். மற்றபடி இது ஒரு சுமாரான மலையாள படம் அல்லது அதுக்கும் கீழே தான். எப்படின்னா சான்ஸ் கிடைக்கல எல்லாம் தமிழை மேல வன்மத்தை கேட்கறதையே கடமையா நினைச்சு ஜெய்வானுவா சில மலையாள சினிமா சேட்டனுவ. இந்த படத்துலயும் அதை தான் வாங்கி எடுத்து வச்சிருக்கானுவா. படத்தோட கதையா அதுதானே. கேரளாவில் வேற வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சோக்காளி பைய கூட்டம் கொடைக்கானலுக்கு டூர் வருது. வந்த இடத்துல எந்த நேரமும் குடியும் கும்மாளமா இருக்க அந்த கூறுகட்ட கூட்டம் அப்படியே போதையில குணாகுகைக்கும் போகுது. போறவனுக்கிட்ட ஆரம்பத்திலேயே அங்க இருக்கிற உள்ளூர் டூரிஸ்ட் கைடு எச்சரிக்கை பண்ணுதான். அதை தாண்டி எச்சரிக்கை பலகை வேற இருக்கு. அதுக்கும் மேல அந்த இடமெல்லாம் இரும்பு வலையை வச்சு அடைச்சிருக்கு. ஆனா இவனோ எல்லாத்தையும் மீறி குண்ண கொழுப்பு எடுத்து போய் குணாகுகையில விழுந்தா இவனோட நம்ம காப்பாற்றணுமா? எப்படி இந்த நாதாரி பேலுவ ஜாலியா இருக்கணும்னு தான் உண்டு தான் சோழி உண்டுன்னு செவனேன்னு இருந்தவங்களோட தாலி எடுத்து நிம்மதியை கெடுத்த கதையை தான் காவியம்னு கொண்டாடி இருக்கணும் நம்ம ஆளுவ. எல்லாம் கால கொடுமை. இதுல வேற கிளைமேக்ஸ்ல நம்ம இசைஞானியோட பாட்டை போட்டதுல நம்ம அளவுக்கு உச்சி குளிந்து போச்சு, ஓகோன்னு ஓட வச்சிட்டானுவா. ஆனா இப்பதான் தெரியுது சேட்டனும் அந்த பாட்டுக்கு காப்பிரைட் காசு கூட கொடுக்காம கள்ளத்தனமா யூஸ் பண்ணிருக்கணும்னு. அடே, நான் இந்த படத்தை எடுக்கிறதுல ஒரு ரூபாய் கூட பார்க்க மாட்டேன்ட்டியே, ஆனா அந்த படத்துல உள்ள ஒத்த பாட்டுக்காக 200 கோடிக்கு மேல கொட்டி கொடுத்துருக்கேடா அப்படின்னு நம்ம உலகநாயகம் கூட உள்ளுக்குள்ள குமுறி குமுறி எழுதிருப்பாரு. மற்றபடி நடிப்பு, திரைக்கதை, ஒளிப்பதிவு, பின்னணி இசை, ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே அட்டகாசம். அதை விட கதையோட டீடைலிங் ஒர்க் வந்து எல்லாத்துக்கும் ஒருபடி மேல. அந்த குகைக்குள்ள விழுந்தவனை காப்பாத்துது அவனோட சேக்காளி மருவ வந்து அவனோட ஊர்ல கயிறு இழுக்கிற போட்டியில கலந்துக்கிட்டவனுவ அப்படிங்கிறதா இருக்கட்டும். குகைக்குள்ள விழுந்து கிடக்கவனோட அலறல் சத்தத்தை கேட்டு அவன் உசுரோட இருக்கிறத கன்ஃபார்ம் பண்றவன் வந்து வெல்டிங் பெட்ரையில வேலை பார்க்கறவன் அவன் எவ்வளவு இறைச்சல்லையும் போன்ல தெளிவா பேசுவான் அப்படிங்கிற டீடைலிங்கா இருக்கட்டும். எல்லாமே டாப் நாச்சு. அதுவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆவரேஜான மலையாள படம் தான். இந்த ஆக்கத்துல இந்த படம் நட்புக்கு இலக்கணம்னு ஃபயர்லாம் வேற விட்டானுவா. நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா இவனோ டூர் கிளம்பச்சுல என்கிட்ட காசு இல்லப்பா நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்கன்னு சொல்லுதவன வாடான்னு வம்படியா டூருக்கு கூட்டிட்டு போய் குடி போதையில குகைக்குள்ள உள்ள வச்சதே இந்த கோமாளி போய் கூட்டம் தான். இது ஊருக்கு தெரிஞ்சா செவனேன்னு இருந்தவன வம்படியா கூட்டிட்டு போய் கொலை பண்ணிட்டானு சொல்லிடுவானுல அப்படின்னு பயந்து போய் தான் காப்பாத்தானுவ. இதைத்தான் உயிர் நட்புன்னு ஃபயர் விட்டுட்டு தெரிஞ்சிருக்கானோ நம்ம ஒரு தருதல போயிடுவோம். எங்க போனாலும் தங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிற இடம் பொருள் ஏவல் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி தருதல நட்பு ஓட்டாரம் தான் இந்த சொசைட்டியை பிடிச்ச பீடை. அதனால இந்த பீடையோட கதை வேற யாருக்கு வேணாலும் பிடிக்கலாம், ஆனா எனக்கு பிடிக்கல. இதுக்காண்டி என்னைய பூமர்னு கலாச்சாரம் பரவாயில்ல. ஏமனா புல்லு வளருதுன்னு மாடு வேணும்னா சந்தோஷப்படலாம், மனுஷன் சந்தோஷப்படுவானா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த குடியார பையில கூட்டு வராதுன்னா எவன் கேட்கிறான்? இவெல்லாம் ஒரு மாமன்னு கூட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள மாலைக்கு உண்டான மரியாதை போச்சு. கிளம்புற மாப்பிள. அப்படியா?